டுடே நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ஜனவரி மந்த் 2025 முக்கியமான தேதிகளை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற தேதி என்ன அப்படின்னா ஜனவரி 3. ஜனவரி 3 பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கிய தினம்னு சொல்லுவாங்க. ஸோ உடல் ஆரோக்கிய தினம் எவரி ஜனவரி 3 செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதோடைய தீம் என்ன அப்படின்னா ஆரோக்கியமான ஆரம்பம் நம்பிக்கையான எதிர்காலம். ஆரோக்கியமான ஆரம்பம் ஸோ நம்பிக்கையான எதிர்காலம் அப்படிங்கிறது அதோடைய தீமாக இருக்குது. ஸோ அடுத்து ஜனவரி 4. ஜனவரி பொறுத்த வரைக்கும் பிரெய்லி தினம். ஸோ பிரெய்லி டே. ஸோ பிரெய்லி தினம் பொறுத்த வரைக்கும் அந்த பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்காக எழுத்து முறையை வந்து பார்த்தீங்கன்னா எழுத்தக்கூடிய எழுத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா பிரெய்லி அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருப்பார். ஸோ அந்த கண்டுபிடிச்ச அந்த பிரெய்லியோட பிறந்தநாள் தான் ஜனவரி 4. அவர் எப்போ பிறந்தாருன்னா 1809 ஜனவரி 4 பிறந்திருப்பார். ஸோ அந்த டேட்டை தான் என்ன பண்ணுறாங்க பிரெய்லி தினமாக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுறாங்க. ஸோ இந்த பிரெய்லி தினத்தோடைய தீம் என்ன அப்படின்னா அனைவருக்கும் பிரெய்லி எழுத்தறிவு இடைவெளிகளை குறைத்தல். அனைவருக்கும் பிரெய்லி எழுத்தறிவு இடைவெளியை குறைத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ அடுத்து உலகப்போர் அனாதைகள் தினம். ஸோ உலகப்போர் அனாதைகள் தினம் பொறுத்த வரைக்கும் போர்கள் மூலம் குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய பெற்றோர்களை வந்து பார்த்தீங்கன்னா இழந்திருப்பாங்க. ஸோ அந்த பெற்றோர்கள் இழந்திருப்பாங்கள்ல அந்த குழந்தைகளுக்காக நிற்கணும். அதுக்காக என்ன பண்ணுறாங்க ஜனவரி 6 ஒவ்வொரு வருடமும் ஜனவரி 6 உலகப்போர் அனாதைகள் தினம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுறாங்க. அதோட தீம் என்ன அப்படின்னா அனாதைகளின் உயிர்கள் முக்கியம் மற்றும் போரினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்காக நிற்பது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி 6 உலகப்போர் அனாதைகள் தினத்துடைய தீமாக பார்க்கப்படுது. அடுத்து வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம். வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 9 வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடு வாழ் இந்தியர் தினமாக வந்து கொண்டாடப்படுகிறது. இதுக்கு இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா பிரவாசி பாரதியா திவாஸ். பிரவேசி பாரதியா திவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜனவரி 9 இது ஸ்கூல் புக்லேயுமே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய தீம் என்னன்னா வளர்ச்சி அடைந்த பாரதத்திற்கு புலம்பெயர்ந்தோரின் பங்களிப்பு என்ன, கான்ட்ரிபியூஷன் என்ன. அதாவது பார்த்தீங்கன்னா வளர்ச்சி அடைந்த பாரதத்திற்கு புலம்பெயர்ந்தோரின் பங்களிப்பு இதுதான் அதோடைய தீமாக பார்க்கப்படுது. இது இந்த வெளிநாடு விளைஞர்கள் எதாக கொண்டாடப்படுறாங்க அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்காவில் வந்து காந்தி வந்து பார்த்திங்கன்னா இந்தியா திரும்ப வந்திருப்பார். அது எப்போனா 1915 ஜனவரி 9. ஸோ இப்போ தான் என்ன பண்ண இந்த டேட்டில் தான் என்ன பண்ணியிருப்பார். ஸோ காந்தி வந்து தென்னாப்பிரிக்காவில் வந்து இந்தியா வந்திருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2003 வாஜ்பாய் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருப்பார். என்னன்னே இந்த காந்தி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து இந்த நாளை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிரவாசி பாரதியா திவாஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார் 2003. யார்? வாஜ்பாய். ஸோ பின்னாடி ஒவ்வொரு வருடமும் வந்து கொண்டாடப்பட்டு வந்துச்சு. 2003 ஒவ்வொரு இடமும் கொண்டாடப்பட்டு வந்துச்சு. பின்னாடி 2015 என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு இடமும் வேணாம் நீங்கள் வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடலாம் அப்படின்ட்டு மாற்றினாங்க. ஓகே. 2003 கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடமும் கொண்டாடினாங்க. இப்போ என்ன பண்ணாங்க 2015 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு ஒரு மாதிரி என்ன பண்ணாங்க கொண்டாட ஆரம்பித்தாங்க. இந்த வருஷம் என்ன பண்ணாங்கன்னா இந்த வெளிநாடு வாழ் இந்தியர்களுடைய மாநாடு திவாஸ் எங்கே கொண்டாடப்பட்டுச்சு அப்படின்னா ஒடிசாவில் புவனேஸ்வர் அப்படிங்கிற அந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா நடைபெற்றுச்சு மாநாடு. வெளிநாடு வாழ் இந்திய மாநாடு இந்த வருஷம் எங்கே நடந்துச்சுன்னா ஒடிசாவில் புவனேஸ்வர் அங்கே நடைபெற்றுச்சு. அடுத்து உலக இந்தி தினம். ஸோ உலக இந்தி தினம் பொறுத்த வரைக்கும் இதோடைய தீம் என்ன அப்படின்னா ஜனவரி 10 அதோடைய டேட்டு. உலக இந்தி தினோட டேட்டு ஜனவரி 10. ஸோ இதோடைய தீம் என்னென்னா இந்தி. ஸோ ஒற்றுமை மற்றும் கலாச்சார பெருமையின் உலகளாவிய குரல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்தி வந்து ஒற்றுமை மற்றும் கலாச்சார பெருமையின் உலகளாவிய குரல் அப்படின்னு ஒரு தீம் சொல்லியிருப்பாங்க. இது 2003 மன்மோகன் சிங் அவங்களால் துவக்கி வைக்கப்பட்டுச்சு. இந்த உலக இந்தி தினம் வந்து பார்த்தீங்கன்னா 2003 மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டர் இருக்கும்போது துவங்கி வைக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா. அடுத்து அயலக தமிழர் தினம் ஜனவரி 11, 12 காலகட்டங்களில் கொண்டாடப்பட்ட நாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அயலக தமிழர் தினம். இதோட தீம் என்னென்னா எத்திசையும் தமிழனங்கே அப்படிங்கிறது இதோடைய தீமாக பார்க்கப்பட்டுச்சு. 2021 அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை வந்து உருவாக்கப்பட்டுச்சு. அயலக தமிழர் நலன் பொறுத்த வரைக்கும் இந்த நலன். ஸோ அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை அமைக்கப்பட்ட வருடம் என்னன்னா 2021 அமைக்கப்பட்டிருக்காங்க. அதேமாரி பார்த்திங்கன்னா ஜனவரி 11, 12 இந்த காலகட்டங்களில் அயலக தமிழர் தினம் அப்படிங்கிறது செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதோடைய தீம் என்ன? எத்திசையும் தமிழனங்கே அப்படிங்கிறது அதோடைய தீமாக இருந்திருக்கு. ஓகே. அதுக்கடுத்து ஜனவரி 12 வந்து பார்த்தீங்கன்னா
தேசிய இளைஞர் தினம். யாருடைய பிறந்தநாள் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய இளைஞர் தினம் கொண்டாடப்படுறாங்க அப்படின்னா நம்மளுடைய விவேகானந்தர். விவேகானந்தருடைய பர்த்டே தான் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடப்படுறாங்க. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய தீம் என்ன அப்படின்னா தேசத்தை உருவாக்குவதில் இளைஞர்களின் அதிகாரம் அளித்தல். தேசத்தை உருவாக்குவதில் இளைஞர்களுக்கு அதிகாரம் அளித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 1984 தேசிய இளைஞர் தினம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடப்பட்டு வருகிறது. எப்போ இருந்து கொண்டாடப்படுறாங்க? 1984 கொண்டாடுறாங்க. ஸோ 1863 ஜனவரி 12 பிறந்திருப்பார். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய இளைஞர் தினம் வந்து கொண்டாடப்படுறாங்க. தற்போதைய பர்த்டே வந்து பார்த்தீங்கன்னா 163வது பிறந்தநாள் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடப்பட்டு வருகிறது. அடுத்து சாலை பாதுகாப்பு. ஜனவரி 11 to 17 இந்த ஒரு வாரத்தை என்ன பண்ணுவாங்க? சாலை பாதுகாப்பு வாரமாக கடைபிடிக்கப்படுறது. அடுத்து ஜனவரி 15 பொறுத்த வரைக்கும் இந்திய இராணுவ தினம். இந்திய இராணுவ தினம் அவருடைய தீம் என்னென்னா சமர்த் பாரத் சக்ஷம் சேனா அப்படின்னு சொல்லுவாங்க. சமர்த் பாரத் சக்ஷம் சேனான்னு சொல்லுவாங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா அதிகாரம் பெற்ற இந்தியா திறமையான இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகாரம் பெற்ற இந்தியா திறமையான இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. 77வது இந்திய இராணுவ தினம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடப்படுது. இது எத்தனாவது இந்திய செலிப்ரேட்? 77வது இராணுவ தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. 1949 ஜனவரி 15 என்ன ஒரு முக்கியமான டே அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய இராணுவத்துக்கூட ஹெட்டாக வந்து பிரிட்டிஷ்காரன் தான் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் முதல்ல இந்த டேட்டில் தான் 1949 ஜனவரி 15 இந்த டேட்டில் தான் முதல்ல ஒரு இந்தியர் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய இராணுவத்துக்கு தலைமை தளபதியாக வந்து பார்த்தீங்கன்னா பணியமர்த்தப்பட்டார். ஸோ ஒரு பேர் தான் கரியப்பான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டேட்டு தான் இந்திய இராணுவம் என்ன பண்ணாங்க? ஒவ்வொரு ஜனவரி 15 இந்திய இராணுவ தினமாக வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த வருஷம் 77வது இந்திய இராணுவ தினம் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து திருவள்ளுவர் தினம். திருவள்ளுவர் தினம் பொறுத்த வரைக்கும் தெரியும். தை 1 திருவள்ளுவர் நாள். திருவள்ளுவர் நாள் எப்போ கொண்டாடுவாங்க? தை 1 திருவள்ளுவர் நாள் அப்படிங்கிறது கொண்டாடப்பட்டுச்சு. அதுக்கடுத்து தை 2 வந்து திருவள்ளுவர் ஆண்டு வந்து கொண்டாடப்பட்டுச்சு. ஸோ திருவள்ளுவர் ஆண்டுனா இப்போ இருக்கிற ஆண்டோட 31 கூட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு திருவள்ளுவர் ஆண்டு அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே. அடுத்து லோக்பால் தினம். ஸோ ஜனவரி 16 லோக்பால் தினம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடப்படுறது. இந்த லோக்பால் தினம் எதுக்காக கொண்டாடப்படுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஹிஸ்ட்ரியாக இருக்குது. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டு, ஸோ இதெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க ஊழல் பண்ணுறாங்க அப்படின்னா அதை விசாரிக்கக்கூடிய அமைப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா அப்படின்னு சொல்லுவாங்க. லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா. ஸோ லோக்பால் அப்படிங்கிறது அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் மத்திய அரசு அதிகாரிகள் ஊழல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள விசாரிக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த லோக்பால். அதே லோக் ஆயுக்தா அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய அரசு ஊழியர்கள் ஊழல் ஈடுபட்டாங்கன்னா அதை விசாரிக்கக்கூடிய அமைப்பு தான் லோக் ஆயுக்தா. இதை ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதை கூட ஆப்ஷனில் மாற்றி கொடுத்து கூட கொஷின் கேட்பாங்க. ஓகே, அதை நல்லா வச்சுக்கோங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோக்பால் அப்படிங்கிற சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடை உருவாக்கணும் யாருன்னா எல்எம் சிங்வி. எல்எம் சிங்வி தான் முதல்ல அந்த லோக்பால் அப்படிங்கிற வீடை உருவாக்கியிருப்பார். ஓகேங்களா. அதுக்கப்புறம் 2013 என்ன பண்ணுறாங்க? லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அமைக்கிறாங்க. அது எப்போ அமலுக்கு வருது அப்படின்னா ஜனவரி 16 2014. இந்த லோக்பால் இந்த லோக் ஆயுக்தா சட்டம் வந்து அமலுக்கு வந்தது தான் ஜனவரி 16 2014. அதனால தான் இந்த அமலுக்கு வந்த நாளையே வந்து பார்த்தீங்கன்னா லோக்பால் தினமாக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுறாங்க. 2013 சட்டம் அமைக்கிறாங்க. பட் ஆனால் அமலுக்கு வந்தது எப்போ அப்படின்னா 2014 ஜனவரி 16 தான். ஸோ லோக்பால் அப்படிங்கிறது என்னது? தேசிய அளவுலையும், லோக் ஆயுக்தா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அளவுலையும் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுடைய ஊழலை விசாரிக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ முதல்ல லோக் ஆயுக்தா எந்த ஸ்டேட்டில் அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னா மகாராஷ்டிரா. 1972 அக்டோபர் 25 வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இது அவ்வளோதான், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து தேசிய பேரழிவு மீட்பு படை தினம் ஜனவரி 19 இது வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடப்படுது. இதோடைய தீம் என்ன அப்படின்னா பேரழிவுகள் அல்ல நிதி பின்னடைவு. பேரழிவுகள் அல்ல நிதி பின்னடைவு அப்படிங்கிறது இதோடைய தீமாக பார்க்கப்படுது. ஸோ 2006 ஜனவரி 19 தேசிய பேரழிவு மீட்பு படை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ அந்த பேரழிவு படை உருவாக்கப்பட்ட தினத்தை என்ன பண்ணுறாங்க? தேசிய பேரழிவு மீட்பு தினமாக அனுசரிக்கப்படுறாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பராக்கிரம திவாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டே
ஜனவரி 23. பராக்கிரம திவாஸ் அப்படின்னா யாருடைய பிறந்தநாள் அப்படின்னா ஐயா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய பிறந்தநாள். இந்த பராக்கிரம திவாஸ் அல்லது வீரநாள் அப்படின்னு இதை சொல்லலாம். ஸோ இதோடைய எத்தனாவது பிறந்தநாள்னா 128வது பிறந்தநாள் தான் 2025 கொண்டாடிருக்காங்க. இந்த டே வந்து எப்பயிலேருந்து கொண்டாடப்பட்ட வருது அப்படின்னா 2021 கொண்டாடப்பட்ட வருது. 2021 இந்த டே அப்படிங்கிறது செலிப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. இவருடைய எப்போ பிறந்திருப்பார் அப்படின்னா 1897 ஜனவரி 23 பிறந்தார். அதேமாரி 1945 ஆகஸ்ட் 18 இறந்துட்டார். ஸோ இந்த பராக்கிரம திவாஸ் அப்படிங்கிறது வீரநாள் அப்படின்னு சொல்லலாம். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட பிறந்தநாள் கூட. அந்த பிறந்தநாள் தான் என்ன பண்ணுறாங்க, பராக்கிரம திவாஸ் அப்படிங்கன்னு கொண்டாடுறாங்க இந்திய கவர்மெண்ட்டு. இது தற்போது 128வது பிறந்தநாள் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாட்டம். அது மட்டும் இல்லாமல் 2021 தான் இந்த பராக்கிரம திவாஸ் அப்படிங்கிறத டேவே வந்து பார்த்தீங்கன்னா இந்திய கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ஜனவரி 23 1897 பிறக்கிறாரு. ஆகஸ்ட் 18 1945 இறந்துடுறாரு. ஓகேங்களா. அதுக்கடுத்து ஜனவரி 24 பொறுத்த வரைக்கும் தேசிய பெண் குழந்தைகள் தினம். தேசிய பெண் குழந்தை தினம் எப்போது, ஜனவரி 24. ஓகேங்களா. பிரகாசமான இதோடைய தீம் என்ன அப்படின்னா பிரகாசமான எதிர்காலத்திற்காக பெண்களை மேம்படுத்துதல். பிரகாசமான எதிர்காலத்திற்காக பெண்களை மேம்படுத்துதல் அப்படிங்கிறது இதோடைய தீமாக இருக்குது. ஸோ தொடக்கம் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டில் அந்த 2008 இந்த காலகட்டங்களில் மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் அமைச்சகம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ 2008 மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் அமைச்சகம் உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ இந்த டேட்டில் தான் என்ன பண்ணுறாங்க, தேசிய பெண்கள் தினமும் அனுசரிக்கப்படுகிறது. ஸோ மேக்ஸிமம் எந்த அமைப்பு அதோடைய அமைச்சகம் எப்போ உருவாக்கப்படுதோ அந்த டேடிவை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ காமனாக பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. அடுத்து சர்வதேச கல்வி தினம். சர்வதேச கல்வி தினம் பொறுத்த வரைக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் கல்வி தன்னியக்க உலகில் மனித நிறுவனத்தை பாதுகாத்தல். இதுதான் அதோடைய தீம். 2025 சர்வதேச கல்வி தினத்துடைய தீம் என்னென்னா செயற்கை நுண்ணறிவு மற்றும் கல்வி தன்னியக்க உலகில் மனித நிறுவனத்தை பாதுகாத்தல் அப்படிங்கிறது இதோடைய தீமாக இருக்குது. ஸோ இந்த சர்வதேச கல்வி தினத்தை யார் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐநா மற்றும் யுனெஸ்கோ. ஸோ ஐநா மற்றும் யுனெஸ்கோ தான் பண்ணால் இந்த கல்வி தினத்தை, இந்த சர்வதேச கல்வி தினத்தை கொண்டாடுறாங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்து தேசிய வாக்காளர் தினம். தேசிய வாக்காளர் தினம் வரைக்கும் நமக்கு ஜனவரி 25 ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடத்தில் ஜனவரி 25 மாதம் பார்த்தீங்கன்னா தேசிய வாக்காளர் தினமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்திய கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா கொண்டாடப்பட்டு வைக்கிறது. ஏன் கொண்டாடுறது சேம் அதே தான். ஜனவரி 25 எலெக்ஷன் கமிஷனால் உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ அதனால் அந்த 25 தான் வாக்காளர் தினமாக கொண்டாடப்படுறாங்க. ஸோ அதோடைய தீம் என்ன அப்படின்னா வாக்களிப்பது போல் எதுவும் இல்லை, வாக்களிப்பது போல் எதுவும் இல்லை, நான் நிச்சயமாக வாக்களிப்பேன். வாக்களிப்பது போல் எதுவும் இல்லை, நான் நிச்சயமாக வாக்களிப்பேன் அப்படிங்கிறது இதோடைய தீமாக பார்க்கப்படுது. ஸோ நம்மளுடைய எலெக்ஷன் கமிஷன் பொறுத்த வரைக்கும் தெரியும், பார்ட் 15 324 329 இது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய ஆர்டிக்கல். ஓகேவா. 324 329 எலெக்ஷன் கமிஷனை பற்றி சொல்லக்கூடிய அந்த பார்ட்டு வச்சு ஆர்டிக்கல். ஓகே. இது எப்போ உருவாக்குனாங்கன்னா ஜனவரி 25 1950 தான் எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தலைமை தேர்தல் மட்டும் தான் இருந்தார். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் இருக்காங்க. ஒரு தலைமை தேர்தல் மற்றும் 2 தேர்தல் அதிகாரி அப்படிங்கிறது இருக்காங்க. முதல்ல இந்தியாவுக்கு தேர்தல் எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1951 மற்றும் அக்டோபரில் ஸ்டார்ட் ஆகி 1952 பிப்ரவரி 21 முடிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட தொடக்கக்கட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இமாச்சல பிரதேசம் ஸ்டார்ட் ஆகி முடியும் போது உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தா முடிஞ்சிச்சுப்போம். மொத்த தொகுதிகள் எத்தனா 489 தொகுதிகள் அப்படிங்கிறது அப்போ இருந்துச்சு. 489 தொகுதிகளில் எலெக்ஷன் நடந்துச்சு. முதல் கட்டம் எங்கே, உத்தரப்பிரதேசம் ஸ்டார்ட் ஆகி கடைசி கட்டம் இறுதி கட்டம் எங்கே முடிஞ்சிச்சு, இமாச்சல பிரதேசம் ஸ்டார்ட் ஆகி உத்தரப்பிரதேசத்தில் போய் முடிஞ்சிருக்கும். மொத்தம் தொகுதிகள் எத்தனா 489 தொகுதிகள். அந்த 1951 பீரியடில் எலெக்ஷன் நடத்தும் போது 489 தொகுதிகள் இருந்துச்சு. எத்தனை வேட்பாளர்கள்னால் 1849 வேட்பாளர்கள் அப்படிங்கிறது இருந்தாங்க. அந்த 1849 வேட்பாளர்கள் இருந்தாங்க. மொத்த மக்கள் தொகை எவ்வளோ இருந்துச்சுன்னா 36 கோடி இருந்துச்சு மொத்த மக்கள் தொகை. அதில் வாக்காளர்கள் பொறுத்த வரைக்கும் 17 கோடி தான் வாக்காளர்கள் இருந்திருக்காங்க. அதில் வாக்களித்தவர்கள் மொத்தம் 7% மட்டுமே வாக்களிச்சிருக்காங்க. அதில் 489 தொகுதிகளில் 364 தொகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்சி வந்து பார்த்தீங்கன்னா தனி மெஜாரிட்டி வச்சு வின் பண்ணாங்க. அப்போ வின் பண்ண முதல் பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு தான். அப்போதைய முதல் தலைமை தேர்தல் அதிகாரி இருந்தவர் யாருன்னா சுகுமார் சென். இப்போ தலைமை தேர்தல் அதிகாரியாக யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ்குமார் இருக்கார். இவர் எத்தனாவது தலைமை தேர்தல் அதிகாரின்னு பார்த்தா 25வது தலைமை தேர்தல் அதிகாரியாக இருந்திருக்கார். அப்போ
எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த வரைக்கும் உருவாக்கம் செஞ்சது எப்போ? ஜனவரி 25, 1950. ஸோ அந்த நாளையே என்ன பண்ணுறாங்க, வாக்காளர் தினமாக இந்திய கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜனவரி 25 கொண்டாடுறாங்க. எலெக்ஷன் கமிஷன் உருவாக்கப்பட்ட ஆண்டு தான். மொத்தம் அதோடைய ஆர்டிகல்ஸ் பார்த்தோமா 324 329 பகுதி 15 வரக்கூடியது. ஸோ மொத்தம் இதில் முதல் எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் 1951 to 1952 அளவுக்கு நடந்திருக்கும். அக்டோபர் 25 ஸ்டார்ட் ஆகி பிப்ரவரி 21 52 முடிஞ்சிருக்கும். ஓகே, அப்போ கிட்டத்தட்ட ஹிமாச்சல் பிரதேசத்தில் ஸ்டார்ட் ஆகி உத்தரப்பிரதேசில் முடிஞ்சிருக்கும். மொத்த தொகுதிகள் இதில் 489. அதில் வின் பண்ணவங்க யார்? ஐஎன்சி, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வின் பண்ணியிருப்பாங்க. 300 எதாவது வின் பண்ணியிருப்பாங்க. 361 தொகுதிகள் வின் பண்ணியிருப்பாங்க. 36 கோடி மக்கள் தொகை இருந்திருக்கு. அதில் 17 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாக்காளர்கள் இருந்திருக்காங்க. ஆனால் 30 லட்சம் மட்டும்தான் வாக்களித்தாங்க. 17% அதில். ஓகேவா? அப்போதைய தலைமை தேர்தல் அதிகாரி இருந்தவர் சுகுமார் சென்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராஜீவ்குமார் சுக்லா வந்து பார்த்தீங்கன்னா 25வது தலைமை தேர்தல் அதிகாரியாக இருந்திருக்காரு. அதுக்கடுத்து மொழிப்போர் தியாகிகள் தினம். மொழிப்போர் தியாகிகள் தினம் பொறுத்த வரைக்கும் அதே ஜனவரி 25 கொண்டாடப்படுறாங்க. இதோடைய தீம் என்ன அப்படின்னா தாய்மொழி தியாகிகள் நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை 1938 என்ன பண்ணாங்கன்னா 6, 7, 8 இந்த வகுப்புகளில் ஹிந்தி வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயமாக வந்து கொண்டு வந்தாங்க. யார்? ராஜாஜி பீரியடில் இருக்கும்போது. இதனால் போராட்டம், ஹிந்தி போராட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வலுப்பெற்றுச்சு. 1939 போராட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வலுப்பெறுது. அப்போ அந்த போராட்ட கைதிகளை கொண்டு போயிட்டு அடைக்கிறாங்க. அப்படி அடைக்கும் போது சிறையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிடறாங்க போராட்டக்காரர்கள். யாருன்னா தஞ்சாவூரை சேர்ந்த தாளமுத்து, அப்புறம் பெரம்பூரை சேர்ந்த நடராசன். தஞ்சாவூர் தாளமுத்து மற்றும் பெரம்பூர் நடராசன் இவங்கெல்லாம் சிறையிலேயே 2 பேர் இறந்து போயிடுறாங்க. ஸோ அந்த இறந்த டேட் தான் வந்து பார்த்தா ஜனவரி 25. ஸோ அதனால் அந்த இறந்த டேட்டை வச்சு என்ன பண்ணுறாங்க, மொழிப்போர் தியாகிகள் தினம் வந்து பார்த்து நம்ம தமிழ்நாடு அரசு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடிட்டு வராங்க ஒவ்வொரு ஜனவரி 25. அடுத்து தேசிய சுற்றுலா தினம், அதுவும் ஜனவரி 25 தான். இதோடைய தீம் என்னென்னா சுற்றுலாவை உள்ளடக்கிய வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இது 1948 ஜனவரி 25 தான் என்ன பண்ணுறாங்க, இந்தியா சுற்றுலா அமைச்சகம் அப்படிங்கிற அந்த மினிஸ்ட்ரி உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ அந்த உருவாக்கப்பட்ட தினத்தை என்ன பண்ணுறாங்க, தேசிய சுற்றுலா தினமாக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுறாங்க. அதுக்கடுத்து ஜனவரி 26 குடியரசு தினம் நம்மளுக்கு தெரியும். நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறையை கொண்டு வரப்பட்டனால தான் ஜனவரி 26, 1950. ஸோ அதனால் என்ன பண்ணாங்க, நம்ம குடியரசு நாடாக வந்து பார்த்தீங்கன்னா உலக அரங்கில் வந்து திகழ்ந்துச்சு இந்தியா. அதனால் அந்த நாளை என்ன பண்ணுறாங்க, குடியரசு நாடாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா அனுசரிக்கிறாங்க. தற்போது நடந்த குடியரசு தினம் வந்து பார்த்தீங்கன்னா 76வது குடியரசு தினம் வந்து கொண்டாட்டம் நடைபெற்றுச்சு. ஸோ இதோடைய தீம் என்னென்னா பொற்கால இந்தியா பாரம்பரியம் மற்றும் மேம்பாடு அப்படிங்கிறது இந்த 2025க்கான தீம் குடியரசு தினம். ஸோ வேறு என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த குடியரசு தின அந்த அணிவகுப்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த கர்த்தவ்யா பாதை அப்படிங்கிற ஒரு பாதை இருக்கும். அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த குடியரசு அணிவகுப்பு நடக்கும். அந்த அணிவகுப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குடியரசுல என்ன பண்ணுவாங்க, ஸோ அந்த ஃப்ளாக்கும் ஏற்றி வைப்பாங்க பிரசிடெண்ட்டு. குடியரசு தினத்தப்போ பிரசிடெண்ட்டும், சுதந்திர தினத்தப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரைம் மினிஸ்டரும் வந்து பார்த்திங்கன்னா கொடியேற்றுறது வழக்கம். அது எந்த பாதையில் கொடியேற்றினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்த்தவ்யா பாதைன்னு சொல்லக்கூடிய அந்த பாதையில் தான் அணிவகுப்போடு நடக்கும். பின்னாடி தேசிய கொடி நம்ம குடியரசுத் பிரசிடெண்ட் பார்த்தீங்கன்னா ஏற்றி வைப்பாங்க. இந்த வருஷம் சிறப்பு விருந்தினராக இருந்தவர் யார் அப்படின்னா இந்தோனேசிய அதிபர் பிரபோவோ சுபியாண்டோ அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட் இந்தோனேசிய அதிபர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிறப்பு விருந்தினராக வந்திருப்பார். இந்த குரூப் 4 எக்ஸாமில் கூட கேட்டுருவாங்க. அது எந்தெந்த குடியரசு தின விழாவில் யார் வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் கெஸ்ட்டாக வந்தாங்க மேட்ச் பண்ணி கூட கேட்டாங்க. ஸோ அதையும் கேட்குறாங்க. ஸோ இதையும் பார்த்துக்கோங்க, எந்த சிறப்பு விருந்தினர் வந்தாங்கன்னு பார்த்துக்கோங்க. இந்த வருஷம் வந்து யார், இந்தோனேசிய அதிபர் பிரபோவோ சுபியாண்டோ. திரௌபதி முர்மு நம்மளுடைய பிரசிடண்டாக இருக்கிற திரௌபதி முர்மு அவர் தான் பிரசிடண்டாக இருக்காங்க. அதுக்கடுத்து சர்வதேச இனப்படுகொலை தினம். சர்வதேச இனப்படுகொலை தினம் எப்போ, ஜனவரி 27. ஸோ இதனுடைய தீம் என்னென்னா நினைவு, கண்ணியம் மற்றும் நீதி அப்படிங்கிறது தீமாக இருக்குது. அதுக்கடுத்து ஜனவரி 28 லாலா லஜபதி ராயோட பிறந்தநாள். ஓகேங்களா? ஜனவரி 28 1985 பிறக்கிறாங்க. பின்னாடி நவம்பர் 17 1928 சாண்டர்ஸ் அந்த தடியடியால் இறந்து போகிறாங்க. இவருடைய தொழில் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கறிஞராக இருக்கார், அப்புறமேட்டு எழுத்தாளராகவும் இருக்கார். இவருடைய பட்டப்பெயர்களை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் கேசரி, தமிழில் பார்த்தீங்கன்னா பஞ்சாபோட சிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரை பஞ்சாப் கேசரி அல்லது பஞ்சாபோட சிங்கம் அப்படின்னு சொல்லலாம். இவர் கொண்டு வந்த இயற்றிய செய்திகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்தே மாதரம், ஆரியா கசட், வந்தே மாதரம்,
ஆரிய கசட் அப்படிங்கிறது இவருடைய செய்திகளாக இருக்குது. இவருடைய புத்தகம் பொறுத்த வரைக்கும் அன்ஹாப்பி இந்தியா மற்றும் பஞ்சாபி, அன்ஹாப்பி இந்தியா மற்றும் பஞ்சாபி அப்படிங்கிறது இவருடைய புத்தகங்கள் வெளியிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சுவாமி தயானந்த சரஸ்வதியுடைய தாக்கத்தால் என்ன பண்ணுறாரு, தேசிய கருத்துக்களை வந்து பார்த்திங்கன்னா சுதந்திர போராட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பரப்புறாரு. அவருடைய கருத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திர போராட்டத்துக்கு பரப்புறாரு. அந்த வந்தே மாதரம் அப்படிங்கிறதுலாம் நம்ம சுவாமி தயானந்த சரஸ்வதியோட முழக்கம் தான். பின்னாடி அது வந்து பார்த்தீங்கன்னா லாலாஜி ராயோட சுதந்திரத்தை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா விதைச்சிருப்பார். அதுக்கடுத்து காந்தி நினைவு தினம். ஸோ காந்தி நினைவு தினம் ஜனவரி 30. ஸோ ஒவ்வொரு வருஷமும் காந்தி நினைவு தினம் அப்படிங்கிறது அனுசரிக்கப்படுது. ஸோ இதோடைய தீம் என்னென்னா உண்மை, அகிம்சை மற்றும் சுதந்திரம் போராட்ட தாய்களை நினைவுபடுத்துதல். அப்படி இந்த ஜனவரி 30 பார்த்தீங்கன்னா காந்தி நினைவு தினம் அல்லது தியாகிகள் தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த காந்தி நினைவு தினம் பொறுத்த வரைக்கும் 1948 ஜனவரி 30 இந்த தேதியில் தான் என்ன பண்ணுவாங்க, டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா பிர்லா ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு பிர்லா ஹவுஸில் காந்தி வந்து பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை செஞ்சுட்டு இருப்பார். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, ஸோ ராஜராம் கோட்சே அப்படிங்கிற ஒரு நபர் வந்து என்ன பண்ணுவாங்க, காந்தி வந்து பார்த்தீங்கன்னா சுட்டு கொண்டுருவார். ஸோ அந்த சுட்டுக் கொல்லப்பட்ட தினம் தான் இந்த ஜனவரி 30. 1948 சுட்டுக் கொல்லப்பட்டார். அந்த தினத்தை தான் என்ன பண்ணுறாங்க, காந்தி நினைவு நாளாக கொண்டாடுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் தியாகிகளுடைய தினமாக தியாகிகளோட நாளும் ஆகும் இது கொண்டாடப்படுது. ஓகேங்களா. இதுக்கு வேறு பேர்கள் இந்த ஜனவரி 30 நிறைய பேர்கள் இருக்குது. என்னென்ன அப்படின்னா தியாகிகள் தினம், அதுக்கடுத்து ஷாஹித் திவாஸ், அதுக்கடுத்து சர்வோதயா தினம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜனவரி 30 கொண்டாடப்படுது. அதுக்கடுத்து உலக புறக்கணிக்கப்பட்ட வெப்பமண்டல நோய்கள், அதுவுமே இந்த 1930 ஜனவரி 30 தான் கொண்டாடுறாங்க. உலக புறக்கணிக்கப்பட்ட வெப்பமண்டல நோய்கள் இதோடைய தீம் என்ன அப்படின்னா தடைகளை உடைத்தல் சம பங்குகளை உருவாக்குதல். தடைகளை உடைத்தல் சம பங்குகளை உருவாக்குதல் அப்படிங்கிறது தீமாக இருக்குது. ஸோ இந்த உலக புறக்கணிக்கப்பட்ட வெப்பமண்டல நோய்களுடைய இந்த தீர்மானத்தை முன்மொழிஞ்ச நாடு என்ன, ஐக்கிய அரபு அமீரகம் தான் இந்த உலக புறக்கணிக்கப்பட்ட வெப்பமண்டல நோய் இருக்குது, அதை எப்படியாவது நம்ம வந்து கட்டுப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு முன்மொழிகிறாங்க. பின்னாடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த தீர்மானம் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி லண்டன் பிரகடனத்தில் வந்து அறிவிக்கப்பட்டுச்சு. இந்த லண்டன் பிரகடனம் இந்த உலக புறக்கணிக்கப்பட்ட நோய்களை பற்றி தீர்மானம் அறிவிக்கப்பட்டு பின்னாடி என்ன பண்ணுறாங்க, ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. எப்போ, ஜனவரி 30, 2012 ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. ஓகேங்களா. ஸோ அதனால் ஒவ்வொரு ஜனவரி 30 இந்த உலக புறக்கணிக்கப்பட்ட வெப்பமண்டல நோயாக வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிட்ருக்காங்க. அதுக்கடுத்து வல்லார் நினைவு தினம். ஸோ வல்லார் நினைவு தினம் பொறுத்த வரைக்கும் அக்டோபர் 5, 1823 பிறந்திருப்பார். அப்புறம் ஜனவரி 30 இறந்திருப்பார். இவர் எங்கே அப்படின்னா சிதம்பரத்தை மருதூர் அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர். அவருடைய பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ராமையா மற்றும் சின்னம்மை. இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா ராமலிங்கம். இவருடைய படைப்புகள் பொறுத்த வரைக்கும் திருவருட்பா. இவருடைய படைப்புகள் எல்லாத்தையும் சேர்த்து என்ன சொல்லுவாங்க, திருவருட்பா அப்படின்ட்டு கொண்டு வந்தாங்க. இந்த திருவருட்பாவில் மொத்தம் எத்தனை திருமுறைகள் இருக்குது, மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மொத்தம் எத்தனை திருமுறை, எத்தனை பாடல்கள் இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஓகேங்களா. அடுத்து 1867 வடலூரில் வந்து பார்த்தீங்கன்னா சத்திய தர்மசாலை நிறுவியிருப்பார். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வடலூரிய சத்திய ஞான சபையும் நிறுவியிருப்பார். அனைத்து உயிர்களிடமும் அன்பை காட்டுங்க, நேசிங்க, அதுக்காக என்ன பண்ணுவாங்க, சமரச சுத்த சன்மார்க்க நெறியை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருப்பார். ஓகேங்களா. பின்னாடி ஜனவரி 30, 1874 காலகட்டங்களில் வடலூரில் மேட்டுக்குப்பம் அப்படிங்கிற பகுதியில் இறந்திருப்பார். ஓகேங்களா. இதுதான் வல்லார் நினைவு தினம் ஜனவரி 30. அதுக்கடுத்து சர்வதேச வரிக்குதிரை தினம் ஜனவரி 31. சர்வதேச வரிக்குதிரை தினம் எப்போ கொண்டாடப்படுறாங்க அப்படின்னா ஜனவரி 31 அப்படிங்கிறது கொண்டாடப்படுறாங்க. ஸோ உங்களுக்காக அந்த கொஷின் என்னது, திருவருட்பா இதில் மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குது, திருவருட்பாவில் மொத்தம் எத்தனை திருமுறைகள் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த ஒரு செஷனில் அடுத்த மந்த்துக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.